மதுரை தமிழகத்தில் கட்டிடப் பணிகளுக்கு தேவையான எம்சாண்ட், பி-சாண்ட், மணல் மற்றும் ஜல்லி விலையை குவாரி உரிமையாளர்கள் சமீபத்தில் ரூபாய் 1000 அதிகமாக உயர்த்தியுள்ளனர். இந்நிலையில் இவ்விலை உயர்வால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக என கருதிய தமிழக அரசு 1000 ரூபாய் விலை குறைவாக வழங்கச் சொல்லி குவாரி உரிமையாளர் களுக்கு உத்தரவிட்டது. ஆனால் குவாரி உரிமையாளர்கள் விலையை குறைக்காமல் அரசாங்க உத்தரவு தங்களுக்கு வரவில்லை என கூறி புதிய விலையிலேயே விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. மணல், ஜல்லி விலையை குவாரி உரிமையாளர்கள் குறைக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக டிப்பர், லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஜல்லி, பீசாண்டு இந்த போல் விலைகளை ஒரு 4-5 மாதமாகவே தீபாவளியிலேருந்து விலைகளை சட்டம் அவங்களுடைய அரைக்கிறவங்க எங்களுக்கு வரிகளை கூடுதலாக இருக்கிறதுனால அவங்களுடைய செயலே அவங்களுக்கு ஏறக்குறைய 4000, 5000 விற்றுக்கிறதாங்க. இதுக்கிடையில் இப்போ ஒரு 40 நாள் இருக்கும்போதே அவங்க ஸ்ட்ரைக் பண்ணி ஒரு வாரம் போட்டுருந்தாங்க. எங்களுக்கு வரியில் கூட்டினால எம்சாண்டு இன்னும் பல விதமாக நாங்கள் 6000 விட்டாட்டை எங்களுக்கு கட்டுப்படியாகும் சொல்லி நிப்பாட்டி வச்சுருந்தாங்க ஒரு வாரம். அது தலைமுகலத்தில் அவன் போய் மந்திரிகளை பார்த்து பேசையில் நாங்கள் வரியெல்லாம் இப்போதைக்கு நாங்கள் குறைக்க முடியாது, நீங்கள் உங்களுடைய அரைக்கிறவங்கள எவ்வளோ செலவாகுது வெட்டி எடுக்கிறவங்கள நீங்கள் போதுமான அளவுக்கு உங்களுடைய ரேட்டுகள் என்ன இருந்து கேட்கல. நாங்கள் எம்சாண்டு 6000 பழைய ரேட்டிலேருந்து எங்களுக்கு யூனிட்டுக்கு 1000 சேர்த்து விற்றா தான் கட்டுப்படியாகும் அப்படின்னாங்க. சில பகுதியில் 4000 விற்று 5000 விற்றாங்க. இப்போ அவங்களுடைய தலைமையிலேருந்து சொன்னதுலேருந்து 6000 எம்சாண்டு, பீசாண்டு 7000 ரூபா, ஜல்லி 4000 விற்றதா 5000 விற்றாங்க. இப்போ அதுலேருந்தே ஒரு அறிவிச்சதுலேருந்து அவங்க திருப்பி ஒரு 4-5 நாளில் அவங்க அரசே நீங்கள் விலையில் யூனிட்டுக்கு எம்சாண்டுக்கு 1000 ரூபான்னு குறையினாங்க, பீசாண்டுக்கு 1000 ரூபா குறையினாங்க, ஜல்லிக்கு 1000 ரூபா குறைன்னு சொன்னாங்க. சொல்லி இன்றைக்கோட 13 நாள் ஆச்சு. அரசு கவனத்துக்கு சொல்லியும் கரசலுக்காரங்க எல்லா ஓனர்களையும் நாங்கள் சங்கத்திலேருந்து போய் கேட்டோம். இந்த மாதிரி விலைகளை 1000 ரூபா குறைச்சி சொல்லி நாங்கள் எங்களுக்கு குறைச்சி அள்ளி விடுங்க, கட்டுமானங்களுக்கு போகாமல் விலை உயர்ந்துருக்கனால யாருமே எனக்கோட 50-60 நாளுமே வாங்க மாட்டாங்க. திடீர்னு 1000 ரூபா கூடுறதுனால எல்லாமே வேலையை ஸ்டாப் ஆகி கொத்தனார்களுக்கு நிற்கிது. இது என்னன்னு கேட்கல, எங்களுக்கு என்ன சிவா வரலை, எங்களுக்கு வரியில் 33% குறைச்சிருக்காங்க. அதனால் நாங்கள் எம்சாண்டு 6000 விற்றாத்தான் எங்களுக்கு கட்டுப்படியாகும். நாங்கள் போய் கேட்டால் சூப்பர்வைசர் தான் பேசுகிறாங்க, ஓனர் கேட்டால் தெரியலன்றாங்க, ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதனால் எங்களுக்கு வேலை வாய்ப்பு லாரியெல்லாம் எங்களோட 45 நாளுமே சரியாக வேலைக்கு போகல. எங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாத்துக்குமே பாதிக்குது, கொத்தனார்களுக்கும் பாதிக்குது, இன்ஜினியர்களுக்கும் பாதிக்குது. எல்லாமே மக்களுடைய இல்லாத நடுத்தர மக்களுக்கு எல்லாமே வீடு கட்டுறதுலேருந்து எல்லாமே ஸ்டாப் ஆகி நிற்கிது. இந்த அரசு ஒன்றுமே கண் துடைப்பாக சொல்லிட்டு இப்போ அது திருப்பி அதை என்னன்னு கேட்காம இருக்காங்க. இந்த அரசு தான் நல்ல முறையாக கேட்டு எங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்வாதாரத்துக்கு எம்சாண்டு விலையை காலதாமதம் 1000 ரூபாயை, ஜல்லிக்கு 1000 ரூபாய், பீசாண்டுக்கு 1000 ரூபாய் எங்களுக்கு குறைச்சிட்டா நாங்கள் நல்லபடியாக எல்லாத்துக்கும் மக்களுக்கு பொருளை போய் சேர்த்துருவோம். இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறீங்க? அடுத்த கட்டமாக நாங்கள் இன்னும் 2 நாள் பார்க்குறோம், ஒரு வாரம் பார்ப்போம். இதை நாங்கள் நல்லா செயல்படையலாம். அடுத்து நாங்கள் வேலையிட்டு போராட்டத்தை நிப்பாட்டுவோம். மக்களுக்குடைய தெரியப்படுத்தி நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறது ஒரு வாரத்துலேருந்து வேலையிட்டு போராட்டத்தை நிப்பாட்டுவோம். எங்களுடைய கோரிக்கை நிறைவேறினா அடுத்து முன்னெடுத்து இதைத்தான் செய்வோம். உங்கள் பேர்?